நீங்கள் கொடுத்த நம்பிக்கையின் பேரில் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்னு சொன்னால், கடை ஓப்பன் பண்ணும்போது எங்ககிட்ட திங்ஸே இல்லாமல் ஓப்பன் பண்ண முடியாதுன்றனால நாங்கள் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். இப்போ எங்களுக்கு இந்த மாதிரி அட்வான்ஸ் போட முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை வரும்போது நாங்கள் கடையை ரன் பண்ண முடியாமல் போகும். அப்போ எங்களோட திங்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகும். இதெல்லாம் உங்ககிட்ட நாங்கள் கேட்டுட்டு தானே நாங்கள் செஞ்சோம் அப்படின்னோடனே, ஐயோ நீங்கள் இப்படிலாம் செஞ்சுருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைங்க. நீங்கள் எப்படின்னாலும் கீயை வாங்கிட்டு தானே எதுனாலும் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சேன். ரொம்ப சிம்பிளாக சொன்னாங்க. அதில் ஒரு அர்த்தமே இல்லாத மாதிரி பேசுனாங்க. மேற்கொண்டு அவங்கள்ட்ட நம்ம பேசுகிறனாலையோ ஆர்கியூ பண்ணுறனாலையோ ஒரு யூஸும் இல்லைன்னு நம்மளுக்கு தெரிய வரும்போது நாங்கள் என்ன செஞ்சோன்னு சொன்னால், இட்ஸ் ஓகேங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாமல் இருங்கன்னு மட்டும் ஒரு இதை சொல்லிவிட்டு நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், கிளம்பி வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அதுக்கப்புறம் ஓடவே இல்லை வீட்டில் இருக்கிற மற்ற வேலைகள்லாம் செய்கிறதுக்கு. ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மற்ற வேலைகள்லாம் செஞ்சு இப்போ வரைக்கும் ரொம்ப நார்மலாக தான் லைஃப் போயிட்டுருக்கு. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த வீடியோ எண்டில் நான் காட்டுறேன். அந்த செல்ஃபில் கீழ் செல்ஃபில் மட்டும்தான் என்னோடய திங்ஸ் இருக்குது. ஸோ நான் அதை சேர்க்கறதுக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும். அது கடலில் ஒரு துளி தான் அப்படின்னா கூட ஏதோ என்கிட்ட கடவுளேன்னு அந்த மாதிரி திங்ஸாவது என் கையில் சேர்ந்ததே பெரிய விஷயம்தான். இதுக்கு முன்னாடி ஸ்டேஷ்னரி ஷாப்பே வச்சு நல்லா ரன் பண்ணவ தான் நான். ஆனால் என்னன்னு சொன்னால், இங்கே வந்ததுக்கப்புறம் நான் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். இதில் இருக்க ஒரு பெரிய ப்ளஸ்டான விஷயம் என்னன்னு சொன்னால், அக்கா சொல்லும்போது 2 விஷயம் சொன்னாங்க. இதே நீ வேறு ஏதாவது திங்ஸ் வைக்கிற ஒரு ஷாப்பாக இருந்திருந்ததுன்னா உன்னோட திங்ஸ் எல்லாம் கெட்டு போயிட்டுன்னு சொன்னால் ரொம்ப உனக்கு கஷ்டமான நிலைமையாக ஆயிருக்கும். இது ஆரம்பத்திலேயே நம்ம புரிஞ்சுக்கிட்டனால மேற்கொண்டு நம்ம திங்ஸ் வாங்குறத நிறுத்திட்டோம். ஒரு விஷயம். 2வது விஷயம் என்னன்னு சொன்னால், உன்னோட ஸ்டேஷ்னரி திங்ஸ் எதுவுமே அநேகமாக கெட்டு போகாது. நீ எதிர்காலத்தில் கண்டிப்பாக நீ கடை போட தான் போகிற. அப்படி போடும்போது உனக்கு ஆல்ரெடி சேர்ந்த திங்ஸாக இது இருக்கட்டும், முதல் மூலதனமாக இருக்கட்டும், நீ அதனால் கவலைப்படாத அப்படின்னு சொன்னது. 3வது விஷயம் அக்கா சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால், மேபி நீ கடைக்குள்ளே நீ போய் உட்காந்துருக்கிறப்ப உனக்கு சின்ன வியாபாரங்கள் நடந்திருந்தா கூட இவங்க கண்ணுக்கு அது பெருசாக தான் தெரிஞ்சிருக்கும். அந்த நேரம் திடீர்னு டிமாண்ட் பண்ணி எங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பாதிக்கு பாதி நீங்கள் அட்வான்ஸை தாங்கன்னு திடீர்னு அவங்க கேட்டிருந்தாங்கன்னா நம்ம கையில் மடியில் அவ்வளோ பணம் கிடையாது. 2வது விஷயம், அவங்க எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறாங்கன்றது நம்மளுக்கு பிரச்சனையாக வரும். ஸோ ஆரம்பத்திலேயே நம்மளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணிட்டனால நம்ம இந்த விஷயத்தில் தப்பிட்டோன்னு நீ நினச்சிக்கோ. அதனால் கடவுள் நம்மளை சேஃப் தான் பண்ணியிருக்காரு. அதனால் நீ வரி பண்ணாத, நம்மளுக்குன்னு கண்டிப்பாக காலம் வரும், நீ யோசிக்காதன்னாங்க. எனக்கும் அது கரெக்டுன்னு பட்டுச்சு. என்ன தான் நம்ம மனசை அமைதிப்படுத்திக்கிட்டாலும் நம்மளுக்கு நடந்தது பெரிய விஷயம்தான், ரொம்ப கவலையான விஷயம்தான் என்னை பொறுத்த வரைக்கும். மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் பாருங்கள், இதில் நான் என்ன தான் ப்ரூஃப் பண்ணியிருந்தாலும் இந்த கதையும் கேட்டுட்டு நம்மளை சுற்றி இருக்க நரியில் 2 நரி என்ன பேசும்னு சொன்னால், பாத்தியா நாங்கள் சொல்கிற நேரம் நீ கேட்டியா, உன்னால் ஸ்ரீலங்கா அது சின்ன நாடு, அது என்னன்னு தெரில, எதுக்கு எடுத்தாலும் அந்த சின்ன நாடுன்னு ஒரு டயலாக் ஒன்று பேசுகிறது. அங்கே இருக்கவங்களும் மனுஷங்க தானே, நீங்களும் விருப்பப்பட்டு தானே எங்களை கூப்பிட்டு எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அப்படி இருக்கிற நேரம் இப்போ மட்டும் ஏன் அந்த நாடு உங்களுக்கு பிடிக்காத நாடாக போகுதுன்னு எனக்கு தெரியலை. அந்த சின்ன நாட்டில் உன்னால் சர்வே பண்ண முடியும், இங்கெல்லாம் பண்ண முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. ஆனால் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, பார்த்தியா நாங்கள் சொல்லும்போது கேட்டியா, அங்கன்னா முடியும் இங்கே முடியாதுன்னு சொன்னப்போ கேட்டியா அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா சந்தோஷப்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரித்து பேசிக்குவாங்க. ஒரு விஷயம். இன்னொரு நிறைய என்ன சொல்லுன்னு சொன்னால், அந்த சொல்லுவாங்க தானே, அந்த என்ன வழிப்பிள்ளையாருக்கு அந்த தேங்காவை உடைச்ச கதை மாதிரி, ஆமாம் இதுக்கு மட்டும் எங்கேருந்து பணம் வந்திருக்க போது, நான் கொடுத்ததாக தானே இருக்கும்னு. அதுக்காகவேங்க நான் மென்ஷன் பண்ணி நான் பின்னுக்கு ஆட் பண்ணுறேன். எனக்குன்னு இருக்கிற ஒரு சிலவங்க கண்டிப்பாக பாருங்கள். அதில் நான் என்ன பொருளை நான் வச்சு அந்த பணத்தை நான் ரெடி பண்ணி இப்படி நான் திங்ஸாக நான் அதை ரீமேக் பண்ணியிருக்கேன்றது எனக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். கண்டிப்பாக இன்றைக்கி தோற்றதாக இருக்கலாம், நம்பிக்கை என்னை கைவிட்டிருக்கலாம். நான் ஒரு நாளும் நம்பிக்கையை கைவிட்டதில்லை, தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கேன். என்னைக்காவது திரும்ப போனா ஸ்டேஷ்னரிஸ் வைக்க தான் போகிறேன். என் ஹஸ்பண்டை முதலாளியாக நான் உட்கார வைக்க தான் போகிறேன். இது நடக்க தான் போகுது. கண்டிப்பாக இது நான் ஜெயிப்பேங்க, நம்பிக்கையோடு நான் இருக்கேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். இல்லை உங்களால் அட்வைஸ் ஏதாவது எனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.